எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓடி வந்து விஜயை கட்டிக்கணுன்னே விஜயால் தாங்கிக்க முடியல. உடனே வெண்ணா வந்து அப்படியே வந்து நகர்த்தி வந்து விஜய் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா, தாத்தா பாட்டி பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பார்த்தா என்ன ஆகிட போகுது, நீங்களும் நானும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இதை கேட்ட ராகினி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து என்ன சொல்கிற வெண்ணிலா, கொஞ்சமாவது யோசிச்சு சொல்கிறேன், நம்மளுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றாரு. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா விஜய், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ண பீரியடில் நீ எனக்கு ரிங்கு கொடுத்து என்ன சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே நினச்சி பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாரு. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீயும் நானும் வந்து என்றைக்குமே பிரியக்கூடாது, நம்ம 2 பேரும் மனசால் கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ வந்து அவங்களும் வந்து ஆமாம் நீ தான் என் புருஷன், நான் தான் பொண்டாட்டி சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தல இதெல்லாம் உனக்கு ஞாபகமே இல்லையா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு வெண்ணிலா, லவ் பண்ணும்போது 1000 பேசியிருப்போம், அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா, இப்போ நம்ம 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது, நான் இன்னும் கழுத்தை தாலி கட்டல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, நம்மளுக்கு கல்யாணம் நடக்கலை, தேவையில்லாமல் பேசாது அப்படின்னோடனே, கல்யாணம் நடக்கலைன்னா என்ன, இனிமேல் கல்யாணம் நடந்துச்சா போச்சு, எப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஆனால் என்ன நீ தாலி தான் கட்டல, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை, சீக்கிரமாகவே என் கழுத்தில் தாலி கட்டு, நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உளறு நீ, தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காது, நீங்கள் பேசுறது நல்லா இருக்கா, எக்காரணம் கூட அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நர்ஸ் வந்து சார் அவங்க இப்படி தான் சார் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு மயக்க அடைஞ்சிடுறாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே என்னடா நடக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன்டா இப்படி நடந்துக்கிறா, இவளுக்கு வந்து நீ புரிய வைக்கும் போது மட்டும் மயக்கடிச்சு விழுந்துடுறா, ஒன்றுமே புரியலையே, அவள் சொல்கிறதெல்லாம் தெளிவாக தான்டா சொல்கிறா, நீ பேசும்போது தான் நான் மயக்கடிச்சு விழுறா, எனக்கு என்னமோ இவ்வளோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படி பாட்டி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி நீங்கள் வேறு அப்படின்னு உடனே வந்து யோசிக்கிறாங்க ராகினி. ஆமாம் அந்த பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தான், கரெக்டாக விஜய் சொல்லும் போது தானே மயக்கடிச்சு விடுறா, சொல்ல முடியாது, இந்த வெண்ணிலா கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட கேடியாக இருப்பாப்புள் இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு. விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிடாதப்பா, ஏதோ காவேரி பார்க்கணும், ஐயோ காவேரி பார்க்கணுமே, டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, காவேரி விழுவர் போயிட்டுருப்பாளோ, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ வரலனா இவ்வளோ சமாளிச்சிருக்க முடியுமா, அதனால தான் உன்னை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இருங்க பாட்டி, நான் முதல்ல நான் போய் காவேரி போய் பார்க்கணும், என்ன நடந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். இங்கே வந்து வண்டியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு விஜய் வந்து காவேரி வந்து பார்க்குறாரு. காவேரி அப்படின்னு சொன்னோம் ஓடி வராங்க விஜய்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண் கலங்குறாங்க, கையை பிடிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்துங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் கர்ப்பமாக இருக்கேங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி நிச்சயமாக சொல்கிறேன், ஆமாங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும்னு எப்படியெல்லாம் நான் துடிச்சேன் தெரியுமா, இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுங்க அதாங்க அப்படின்னோடனே, என்ன காவேரி நீ எனக்கு என்கிட்ட உடனே சொல்லணும்னு உனக்கு தோணலையா, இப்படி லேட்டாக சொல்கிறீங்க, இல்லைங்க நான் சொல்லணும் தான் நினச்சேன், எனக்கு இப்போ அது சொன்னீங்க, எனக்கு அது போதும் காவேரி, நான் அப்பாவாக போகிறேன், எனக்கு இதோட சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. அது வந்துங்க என் அம்மா அனுப்பணும்ல, அதெல்லாம் அனுப்புவாங்க காவேரி, எந்த பிரச்சனைக்கு, இதுக்கப்புறம் நானும் நீ ஒன்றா தான் இருக்கணும் காவேரி, நம்ம குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் வந்து நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல ஆரம்பிக்காரு. காவேரி சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காவேரி வந்து யோசனை பண்ணி நினச்சி பார்க்குறாங்க. நம்ம இப்படி யோசிக்கிறோமே, விஜய் இன்னும் வரலையே, அவர் என்னென்ன பேசுவார், என்னென்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட என்ன சந்தோஷப்படுவார், எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல, இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே விஜய் வரவே வரல. காவேரி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது விஜய் வரலையா, அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் எடுக்கல. வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி.